மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவினில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நிறைந்திட வேண்டும். ஒரு லட்சியவாதியின் யதார்த்தமான இயக்கங்கள். ஆம், இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தனது பணி வாழ்வை தொடங்குகிறார். இறையாட்சியை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கிறார். பிணிகளை குணமாக்கி மக்களை விடுதலையின் பாதையிலே அழைத்துச் செல்கிறார். தன்னுடைய இந்த பணியிலே தன்னோடு சேர்ந்து பங்கு பெறுவதற்காக சீடர்களை அழைக்கிறார். இதைத்தான் இன்றைய நாளில் மையமாக திருச்சபை நமக்கு தருகிறது. இயேசுவின் பணிவாழ்வும் நமக்கு அதற்கான அழைப்பும். இயேசுவுடைய பணிவாழ்வு இறைவார்த்தை அறிவிப்பதை செயல்படுத்துவதாக இருந்தது. அழைக்கப்பட்ட நாமும் அறிவிக்கவும் செயல்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது. இயேசுவுடைய நற்செய்தி அறிவிப்பின் மையமாயிருந்தது மனமாற்றமும் விண்ணரசின் வருகையும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 17. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இந்த பறைசாற்றுதல், இந்த அறிவிப்பு உடனடியாக ஏதோ திடீரென்று எதேச்சையாக தொடங்கப்படவில்லை. மாறாக சரியான தக்க தயாரிப்போடு இயேசு இந்த பணிவாழ்விற்குள் நுழைகிறார். தான் எதை சரியென உணர்ந்து கொண்டாரோ அதை அறிவிக்க முற்படுகிறார். இதோ மத்தேயு நற்செய்தியிலே இயேசுவுடைய இந்த அறிவுக்கு முன்னால் உள்ள பகுதி 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையுள்ள வசனங்களிலே பார்த்தால், இயேசு 40 நாட்கள் இரவும் பகலும் நோன்பிருந்து உண்மையை தேடுகிறார். எது சரியானது, எது உகந்தது, எதை அறிவிக்க வேண்டும், எது மக்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் என்பதை உணர முற்படுகிறார். எது சரியானது என்பதை உணர்ந்தாரோ அதனை தனது லட்சிய பயணத்திலே மையமாக வைத்து மக்களுக்கு அறிவிக்கிறார். வெறுமனே வார்த்தை அளவில் போதாது, அதனை செயல்படுத்த வேண்டும் என்பதை அவர் உணர்ந்து அதனையே தன்னுடைய வாழ்வின் மையமாக்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு லட்சியவாதி என்பவன் வெறுமனே பேச்சிலே சாமர்த்தியவாதி அல்ல. வாழ்க்கையிலே அவன் வாழ்கிற பொழுது அவனது ஒவ்வொரு வார்த்தையுமே மிகவும் ஆணித்தரமாயிருக்கிறது. இயேசுவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஆணித்தரமாயிருந்தது என்றால் அவர் தான் சொன்னதை வாழ்ந்து காட்டினார். தான் உணர்ந்து கொண்டதை தைரியமாய் மக்களுக்கு சொல்ல முற்பட்டார். இப்படி அவர் தொடங்கிய இந்த பணியிலே சீடர்களை இணைத்து கொள்ள பார்க்கிறார். இந்த பணி என்பது உங்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லி நம்மையும் தன் சீடர்களாக அழைக்கிறார் என்பதை உணர்த்துவதுதான் இன்றைய வாசகத்தின் கருத்து. இன்றைய காலகட்டத்திலே எந்த ஒரு வேலையாயிருந்தாலும் தகுதியை, திறமையை நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. பலவிதமான நேர்முகத் தேர்வுகளை சந்தித்து அதிலே வெற்றி பெற வேண்டியிருக்கிறது. ஆனால் இயேசு தன்னுடைய ஒப்பற்ற பணியிலே தன்னோடு கூட சேர்ந்து பணி செய்ய சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களிடம் திறமைகளை, தகுதியை, படிப்பை எதிர்பார்க்கவில்லை. மாறாக அவர்களது விருப்பத்தை, அவர்களது முன் வருதலை மட்டுமே பார்க்கிறார். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தை 13. இயேசு தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். அவர் கூப்பிடுகிறார். இவர்கள் அந்த கூப்பிடுதலை, அந்த அழைத்தலை விருப்பத்தோடு ஏற்று பின்தொடர்கிறார்கள். நம்மையும் இறைவன் அன்போடு அழைக்கிறார். நாம் விருப்பத்தோடு சரி என்று பின்தொடர்ந்தால் நம்மை பயன்படுத்துகிறார்.
சாதாரணமானவற்றை அசாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய கடவுள் நம் கடவுள். எனவே இந்த சாதாரண மீனவர்களை அழைத்து அவர்கள் வழியாய் அசாதாரணமான பெரிய பெரிய காரியங்களை செய்ய இறைவன் விரும்புகிறார். அதே போலத்தான் பிரியமானவர்களே, நம் வழியாய் இறைவன் தன்னுடைய வார்த்தைகளை அறிவிக்க, தன்னுடைய இறை ஆட்சியை இந்த மண்ணிலே நிலைப்படுத்த விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவுடைய இந்த அழைப்பு அனைவருக்கும் பொதுவாயிருந்தது. ரோமையர் புத்தகம் அதிகாரம் 11 இறைவார்த்தை 29, கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. நமக்கும் கொடுத்திருக்கிற இந்த அழைப்பை இறைவன் திரும்ப பெற்றுக்கொள்ளப் போவதே இல்லை. ஆனால் இந்த அழைப்புக்கு, இந்த அறிவிப்பு பணிக்கு, இயேசுவுடைய இந்த சீடத்துவ பணிக்கு நாம் எப்படி நம்மையே தகுதியாக்கி கொள்ளப் போகிறோம் என்பதிலேதான் நம்முடைய பொறுப்பு அடங்கியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அதே ரோமையர் புத்தகம் அதிகாரம் 8 இறைவார்த்தை 30 புனித பவுலடிகளார் சொல்லுகிறார், தாம் முன் குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார், தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியிலே பங்கு பெறச் செய்தார். கடவுள் அழைக்கிறார், அழைத்தவரை ஏற்புடையோராக்குகிறார். ஆனால் ஏற்புடையோரானோர்தான் மாட்சியிலே பங்கு பெற முடியும். நம்மையும் அழைத்து ஏற்புடையோராக்கி இருக்கிறார். அந்த ஏற்புடைமைக்கு, அந்த மாட்சிமையான நிலைமைக்கு கடவுளின் சீடர்கள், இயேசுவின் சாட்சிகள் என்கிற அந்த மாட்சிமையான நிலைமைக்கு நம்மையே நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது நம்மை மாட்சிமையிலே பங்கு பெறச் செய்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அதே இயேசுவுடைய சீடர்களிலேதான் யூதாசும் இருந்தார், ராயப்பரும் இருந்தார். எல்லாருக்கும் அழைப்பு சரியானதாய் சமமானதாய்த்தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொருவரும் அந்த அழைப்புக்கு என்ன பதிலுரை கொடுக்கிறார்கள், எப்படி முன்வந்து அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை பொறுத்தே அவர்களுக்கு இறையாசீர் அமைகிறது. இறைவனின் மாட்சியில் பங்கு பெறுகிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. நாம் இறைவனின் மாட்சியில் பங்கு பெறுகிறவர்களாய் மாற எந்த அளவுக்கு நம்மை தயார்படுத்துகிறோம் என்பதை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம். ஒருமுறை வாழ்கிற இந்த வாழ்வு உருப்படியானதாயிருக்கட்டும். மூச்சு விடுவதை மட்டுமே லட்சியமாக கொள்ளாமல் முயற்சி செய்வதை, புனித வாழ்விற்காக முயற்சி செய்வதை லட்சியமாக கொள்வோம். நமது இந்த லட்சிய பயணத்திலே இயேசுவுடைய இந்த புனித பாதையை அடுத்தவருக்கும் காட்டுவோம். இதோ நாங்கள் செல்லுகிற இந்த புனித பாதையிலே என்னோடு கூட சேர்ந்து வா என்று சொல்லி நமது இந்த லட்சிய பயணத்திலே பிறரையும் சேர்த்து கொள்ளுவோம் என்பதுதான் இந்த சீடத்துவத்தின் மையம். ஒரு லட்சியவாதியின் சீடர்கள் சாதாரணமாய் வாழ்கிறவர்கள் அல்ல, மாறாக சரித்திரம் படைக்கிறவர்களாய் வாழ்கிறவர்கள். ஆம், இயேசுவுடைய அந்த அன்பு தீயிலிருந்து பற்றி எரிகிற சுடர்களாய், அந்த தீயிலிருந்து வருகிற தீப்பொறிகளாய் உலகெங்குமே நாம் இயேசுவுடைய அன்பை பறைசாற்ற, வாழ்ந்து காட்ட, ஒளி வீச கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம், அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ என்கிற வரிகளுக்கு ஒப்ப இயேசுவுடைய அன்பு தீயை பற்றி எரிகிற, சுடர்விட்டு ஒளிர்கிற தீப்பொறிகளாய், அக்கினி பிம்பங்களாய், இயேசுவுடைய ஒளியின் மக்களாய் மாறுவோம், வாழுவோம், வாழ வைப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். சீடர்கள் என்பவர்கள் இயேசுவின் பிம்பங்கள். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோ பொந்திடை வைத்தேன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோ பொந்திடை வைத்தேன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோ பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் பென்றும் உண்டோ. தரிகிட தரிகிட திட்டோ, தரிகிட தரிகிட
தத்தரிகிட திட்டோ தத்தரிகிட தத்தரிகிட திட்டோ தத்தரிகிட தத்தரிகிட திட்டோ அக்கினி குஞ்சொன்று கண்டே அதை அங்கொரு காட்டிலோ கொண்டிடை வைத்தே வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத்தீரை கொண்டு விண்ணை இடிக்குது கொட்டி இடிக்குது வேகம் கூவென்று விண்ணை கூட இது காற்று என்று தாளங்கள் கொட்டி கணக்கிது வானம் அக்கினி குஞ்சொன்று கண்டே அதை அங்கோரு காட்டிலோ கொந்திடை வைத்தே அக்கினி குஞ்சொன்று கண்டே அதை அங்கோரு காட்டிலோ கொந்திடை வைத்தேன் அக்கினி குஞ்சொன்று கண்டே அதை அங்கோரு காட்டிலோ கொந்திடை வைத்தேன் தத்தரிகிட தத்தரிகிட திண்டோ தக